அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன? ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 12 கிரகநிலைகளிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று அதிகமான மாற்றத்தை பெறக்கூடிய முதன்மையான ராசியாக சிம்ம ராசி பார்க்கப்படுகிறதுங்க. ஏனென்றால் ஒரு கிரகம் மிக வலுவான இடத்தில் அமருவது, அதே சமயம் மற்றொரு கிரகம் மிக மிக மோசமான இடத்தில் அமருவதும் இந்த ஆண்டில் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுதுங்க. எனவே உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் எந்த கிரகம் வலுப்பெறுகிறதோ அதை பொறுத்து பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதே வேளையில் பாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வலுப்பெற்றால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிவிடலாம். எனவேதான் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக சில விஷயங்களில் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் என்பதும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த வருடத்தில் சாதகமற்ற அமைப்பு என்றால் நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சனி சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு ராகு விலகுவது நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த கிரகநிலைகளை விட அதிக மாற்றத்தை மிக வலுவாக ராசியின் அதிபதியான சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமருகிறாருங்க. மற்ற கிரகநிலைகளால் முரண்பாடான பலன் கிடைக்கப்பட்டாலும் கூட முழு சுப கிரகமான குரு லாபஸ்தானத்திற்கு வருவது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷ பாதிப்புகள் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து அதீத நன்மைகளை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் மே மாதத்திற்கு பிறகு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. லாபஸ்தானத்திற்கு குரு வருவது அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே பல்வேறு வகையான குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த தடைகள் முற்றிலுமாக விலகும். அதைவிட நீங்கள் நினைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மனதில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நிச்சயம் தாமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. அது சொந்த வீடு வாங்கக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம், அல்லது நிலம் வாகனம் வாங்கக்கூடிய எண்ணமாக இருக்கலாம், நிரந்தர வருவாயை உருவாக்கக்கூடிய எண்ணமாக இருக்கலாம், பல ஆண்டுகளாக மனதில் போட்டு புதைத்து வைத்திருந்த தொழில் ரீதியான வாய்ப்புகளாகவும் கூட இருக்கலாங்க, அல்லது திருமணம் போன்ற நற்பல சுப நிகழ்வுகளை பெறக்கூடிய எண்ணங்களாகவும் இருக்கலாம். இவை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை லாபஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். லாபஸ்தானத்திற்குள் குரு வந்திருப்பதால் அஷ்டமஸ்தானத்தில் சனி அமர்ந்தாலும் கூட கடன் சார்ந்த தொல்லைகள், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார். இந்த வருடத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் தான் நுழைகிறார். 2026 தான் நுழைகிறார். எனவே இந்த தருணத்துல சற்று உறவுகளை கையாளுவதில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டுங்க. அஷ்டம சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கும் போது பொருளாதார ரீதியான இழப்புகளை சரி செய்யக்கூடிய வகையில் நிச்சயமாக குரு லாபஸ்தானத்தில் அமர்கிறார். ஆனால் உறவுகளை கையாளுவதில் சற்று அதிக சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். எனவே நிச்சயமாக உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபப்படுதல் போன்ற சில தவறான பழக்கங்களை இந்த வருடத்தில்
தவிர்க்க வேண்டிய ஒரு வருடமாகவும் பார்க்கப்படுகிறது. அவை தாமாக உங்களுக்கு அமைவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. சனி அஷ்டமத்தில் அமர்வதால் பணிச்சுமை அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். ஆனால் மற்றவர்களின் ஒத்துழைப்பு சற்று சாதகமாக அமையாத ஒரு தருணமாகவும் அமையலாங்க. எனவே தங்களுடைய பணிகளை திறன்பட செய்ய முயற்சி செய்யுங்கள். நல்ல வாய்ப்பு நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ராகு ஜென்மத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் பார்க்க போகிறார். அங்கு மோட்சக்காரகரான கேது அமர்கிறார். சப்தமஸ்தானத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் ராகு வலுவாக அமர்கிறாருங்க. லாபத்தில் குருவும் அமர்கிறார். எனவேதான் இந்த தருணத்தில் தொழில்துறையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. தொழில் புரட்சி ஏற்படக்கூடிய வகையில் உங்களுடைய மனதில் தேக்கி வைத்திருந்த திட்டங்களை அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. மற்றவர்களிடம் வேலை பார்த்த நிலை மாறி சிம்மராசிக்காரர்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் நிச்சயமாக அமையும். ஆனால் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம். எனவே நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நிச்சயமாக பல சிரமங்களை தவிர்த்து லாபகுருவின் பலனை நிறைவாக இந்த வருடத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும். அஷ்டம சனியின் பாதிப்பையும் விளக்க முடியும். மேலும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12 இடங்களிலும் மாறி மாறிதான் வலம் வர போகிறார். எனவே சில நேரங்களில் சில தொய்வான சூழல் ஏற்பட்டாலும் கூட பெரும்பாலும் இந்த வருடம் சுக்கிரனின் வருடம் என்று சொல்லிவிடலாம். எனவே நல்ல வாய்ப்புகளை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய தனித்திறமை எதுவென கண்டறிந்து அதை முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பாருங்க. பாடுவது, நடிப்பது, இசையமைப்பது என எதுவாக இருந்தாலும் அவற்றில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக பெறுவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார். எனவே கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் நிச்சயமாக இந்த வருடம் முழுவதுமே நிறைவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் விரயத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. பின்னர் ஜென்மம் 2, 3, 4, 5, 6 என பிற்பகுதியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகள் சிறப்பாக அமையும். கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய அளவிற்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் 2025 மிகவும் சிறப்பாக அமையுங்க. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகளும் சாதகமாக இருப்பதால் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை விட சற்று அதிக நன்மை நிச்சயமாக சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சூரியன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். எனவே நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 முறை அல்லது 13 முறை இந்த வருடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே சில நல்ல வாய்ப்புகளை தவறவிட்டாலும் கூட மீண்டும் பெறுவதற்கான நல்ல யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த வருடத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வருடமாக தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து தங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் பல நல்ல வாய்ப்புகள் தாமாகவே நிறைவாக அமையும். அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு.